அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மிகவும் பிரசித்தி பெற்ற நாளாக கருதப்படக்கூடிய தை அமாவாசை நாளையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்வதோடு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் செய்வதற்காக நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலமாகவும் அதே போல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதற்கு பிரசித்தி பெற்ற இடமாக விளங்குவதன் காரணமாக நாடு முழுவதும் இன்றைய தினத்தில் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் விதயமாக அவர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான இந்த பகுதியில் குவிந்து தொடர்ச்சியாக தரிசனம் செய்து வருகின்றன. அது மட்டுமல்லாது ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் அமைந்துள்ள 22 புண்ணிய நதி நீர்களில் தீர்த்தமாடி ராமநாத சுவாமியை வழிபடுவதற்காக அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை செய்து கொடுக்கப்பட்டும் கூட 700க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று தை அமாவாசை நாள் கொண்டாடப்படுவதையொட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அதே போல ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில் குவிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.